ஆண்டோடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்கிற தலைப்பை நாம் தியானிக்கலாம். பொதுவாக ஐக்கியம் என்று சொன்னால் நட்புறவு என்று சொல்லுவாங்க, அல்லது ஒன்றாக கலந்து விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ஃபெலோஷிப் என்று அதை சொல்லுவாங்க. சரி, இருக்கட்டும். இன்னைக்கு செய்தியோட தலைப்பு நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும். இதை பொதுவாக பார்க்கும்போது நம்முடையன்னு சொல்லிக்கலாம். இதை தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்று அதை எடுத்துக்கணும். அப்போ அதை குறித்து நம்ம எளிமையாக மனசியமோ தெளிவாய் பார்ப்போம். அப்போ என்னன்னா, இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேகர் ஜனங்களோடு மக்களோடு ஐக்கியமாக இருப்பாங்க, அநேகர் இன்டர்நெட்டில் ஐக்கியமாக இருப்பாங்க, அநேகர் நினைச்சுவாங்க செல்ஃபோனில் ஐக்கியமாக இருப்பாங்க, அநேகர் சொந்த ஜனங்களோட ஐக்கியமாக இருப்பாங்க, அநேகர் பிஸ்னஸ் தொழிலில் ஐக்கியமாக இருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் சொந்த பந்தங்களோட ஐக்கியமாக இருப்பாங்க, அநேகர் விளையாட்டுகளில் ஐக்கியமாக இருப்பாங்க. இது போன்ற பலவிதமான ஐக்கியங்கள் உலகத்தில் என்ன செய்கிறாங்க, அநேக ஜனங்கள் பண்ணுறாங்க, இருக்கட்டும். ஆனால் அந்த அத்தனை ஐக்கியமும் நிலையில்லாத ஐக்கியம். அந்த மனுஷ ஐக்கியம்லாம் உடஞ்சி போயிடும். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா மனுஷனோட பிடிச்சவங்களோட ஐக்கியமாக இருப்பாங்க, சிலவங்க ஸ்தாபனங்கள் நிறுவனங்கள் ஐக்கியமாக இருப்பாங்க. அதெல்லாம் மாறிடும், உடஞ்சி போயிடும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஐக்கியம் இருக்குது. அது என்னென்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அதாவது ஆண்டோடைய ஐக்கியம். அந்த ஐக்கியம் தான் நிலையான உண்மையான ஐக்கியம். அது நித்தியத்திற்கு நேராக பரவது நம்ம வழி நடத்துகிற ஐக்கியம், நிலையான ஐக்கியம், மாறாத ஐக்கியம். அப்போ அந்த ஐக்கியம் நம்மோடு நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த ஐக்கியத்தில் யார் இருந்தாங்க, அதனால் என்ன ஆசீர்வாதம் பெற்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆதியாகமம் எழுதின புத்தகத்தில் யோசேப்பு என்கிற மனுஷனை பார்க்கலாம். இந்த யோசேப்பு என்கிற மனிதன் ஒரு வாலிபன், சொந்த சகோதரர்கள் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு எகிப்துங்கிற நாட்டுக்கு நினைச்சிறான் அடிமையாக இஸ்மவேல் என்கிற அந்த கூட்டத்தில் நினைச்சிறான் இஸ்மவேல் கூட்டத்தில் விற்கப்பட்டான். அவங்கள அடிமையாக நினைச்சிறாங்க, அவனை கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போன பிறகு அவன் மிகுந்த வேதனைப்படுறான், துக்கப்படுறான், அவமானப்படுறான், கஷ்டப்படுறான். பாருங்கள், வேறொரு நடம், வேறொரு நாடு, வேறொரு மொழி, வேறொரு உணவு, வேறொரு கலாச்சாரம், வேறொரு பழக்க வழக்கம், வேறு விதமான பாஷை, மக்கள் எல்லாமே மாறுது. ஆனாலும் என்ன மாறினாலும் இவன் என்ன செய்யலை, தன்னுடைய இடத்துல இருக்கும்போது ஆவியானுடைய ஐக்கியத்தில் ஆழமாக நெருக்கமாக இருந்தான். அதை மாற்றலை, மறக்கலை. இடம் விட்டு இடம் போனாலும் சூழ்நிலை மாறணும், அந்த ஆண்டோடைய ஐக்கியத்தில் ஆழமாக என்ன செய்ய நெருக்கமாக இருந்தான். அதனால தேவன் நமக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பித்தார், அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய கிருபையை கொடுத்தார். அப்படிப்பட்ட சூழல் இருக்கும் பொழுது ஒரு முறை அந்த நாட்டில் எகிப்துங்கிறவன் போன அடிமை போன நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பார்வோன்கிற ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா அவன் ஒரு கனவு காண்கிறான். பொதுவாக ராஜா பேர் வேற, ஆனால் பார்வோன்கிறது பட்டம். அது ராஜா பேர் இல்லை, பார்வோன்னா பட்டம், அது ராஜா பேர் இல்லை. அந்த பார்வோன்கிற அந்த ராஜா கனவு காண்கிறான். ஒரு சில விதமான காரியத்தை குறித்து யோசனை பண்ணுறான். அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நிறைய மந்திரவாதிகளையும் நிறைய பேர் என்ன செய்கிறான் அவன் கேட்குறான். அவங்களால பதில் சொல்ல முடியல. ஆனால் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது அவன் அப்படியே என்ன செய்கிறான், நொந்து போயிட்டு இருக்கான். அப்போது ரொம்ப தடுமாற்றம் அடைஞ்சிருக்கும் போது தான் இந்த யோசேப்பு என்கிற அந்த மனிதன் என்ன செய்கிறான், இதுக்கான விளக்கத்தை அவன் தெளிவாக என்ன செய்கிறான் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கண்டு ஆச்சரியப்பட்டு அந்த யோசேப்பை பார்த்து அந்த எகிப்துங்கிற ராஜா என்ன செய்கிறார், பார்வோன் சொல்றாரு, தேவனுடைய ஆவியானவரை பெற்று இவனை போல யாரையும் நான் பார்க்கலங்கிறார். நல்லா கேளுங்க, அவன் ஒரு புது ராஜா, புதிய ராஜா. ஆண்டவருக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. பொதுவாக எகிப்துனாலே பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையான இடம். பாவம்னு அர்த்தம். எகிப்துனாலே பழைய பாவம்னு அர்த்தம், மோசமான இடம்னு அர்த்தம். அப்படி மோசமான பாவமான அந்த நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறவன், அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அவனுக்கும் எப்படி தெரியும், அவன் சொல்லுதான் இவனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறாரு, இவனை போல யாரும் பார்க்கலங்கிறான். யோசேப்புக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாருங்கிற அந்த ஒரு காரியம் இந்த ராஜாவுக்கு எப்படி தெரியும், எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு எப்படி தெரியும்? அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். காரணம் என்ன பண்ணுச்சுன்னால், இந்த யோசேப்பு சூழ்நிலை மாறினாலும் இடம் பெயர்ந்து மாறினாலும் ஐக்கியத்தை, ஆவியானோட ஐக்கியத்தை விடவே இல்லை. அந்த விடாத ஐக்கியத்தை பற்றி கொண்டது அப்படின்னால் தேவன் புதிய வெளிப்பாடுகளை கொடுத்து அவன்கிட்ட என்ன செய்கிற கிருபையாக பேசுகிறாரு. அதை பேசுகிற அந்த வெளிப்பாட்டு நிமித்தம், அந்த ஐக்கியத்தை நிமித்தம், அந்த ஐக்கியம் என்ன செய்யுது, அந்த ராஜாவோட மனக்கண்களை திறக்க ஆரம்பிச்சு. அப்போ இதை பார்க்குற ஒவ்வொருவரும் நம்ம எந்த ஒரு இடம் விட்டு மாறினாலும் அல்லது எந்த ஒரு சூழலில் எங்கே இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த ஆவியனுடைய ஐக்கியத்தை விட்டு போகக்கூடாது. நம்ம ஆழமாக அதில் இருக்கும்போது அனைவருடைய கண்களை
நமக்கும் தேவனுக்கும் அந்த உறவு ஐக்கியம் அது கண்களை திறக்க ஆரம்பித்து விடும். அதுதான் யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது. இரண்டாவதாக இந்த ஆவியோட ஐக்கியத்தில் யார் இருந்தாங்கன்னு பார்க்கலாம். தானியேல் என்கிற மனுஷனை பார்க்கலாம். தானி ப்ளஸ் ஏல், தானி ஏல், ஏல் பெரியவர் அர்த்தம். அப்போ அந்த தானி ப்ளஸ் ஏல்ங்கிற அந்த பெரியவர் என்கிற அந்த பேரை பொருத்தமாக இருக்கக்கூடிய தானியேல் என்ன செய்கிறாரு, பாபிலோன் நாட்டுக்கு அடிமையப்படுறார். இவருக்கும் அதே சம்பவம் தான், யோசேப்பு மாதிரி ஒரு தனிமையான ஒரு சம்பவம் தான். என்ன அவர் என்ன எகிப்து, இவர் பாபிலோன். இவரும் வேற ஒரு நாடு, வேறொரு கலாச்சாரம், வேறொரு மொழி, வேறொரு பாஷை, சூழ்நிலைலாம் வேறுது. இவர் ஒரு சிறைப்பிடிக்கப்பட்டவங்க அந்த லிஸ்ட்டில் வரார். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, நாடு விட்டு நாடு வந்தாலும் அவர் அந்த ஆவி அந்த ஐக்கியத்தில் ஆழமாக இருக்கார். அதனால் நிறைய கருப்பொருள், மறைபொருள், புதைப்பொருட்கள் எல்லாமே, கருகலான காரியங்கள் எல்லாமே யாருமே சொல்ல முடியாத அப்படிப்பட்ட வெளிப்பாடெல்லாம் என்ன செய்தது, தானியேலுக்குள் காணப்பட்டது. காரணம் இந்த ஐக்கியம். அதே போல் அந்த ராஜா, இந்த பாபிலோன் ராஜா என்ன செய்கிறாரு, அவர் ஒரு சில வெளிப்பாடை பார்க்குறாரு, சில கனவுகளை என்ன செய்கிறாரு பார்க்குறாரு. அதுக்கும் யாரும் என்ன செய்யலை, விளக்கம் சொல்ல முடியலை. அவரும் நிறைய பேர் அனுப்புகிறாரு, மந்திரவாதிகள் அனுப்புகிறாரு, சுனிகர்கள் அனுப்புகிறாரு, யாருக்கும் இந்த பதில் சொல்ல முடியல. ஆனால் இந்த தானியேல் என்ன செய்கிறாரு, தகுந்த விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ கொடுத்தபடின்னா அந்த ராஜா என்ன செய்கிறாரு, அந்த நாட்டுக்கே பெரிய அதிபதியாக என்ன செய்கிறாரு ஆக்குறாரு. அது மாத்திரமில்லை, இவர் மூலமாக அந்த வெளிப்பாடை கேட்ட உடனே இவருடைய அந்த தேவன் தான் பெரியவர் என்று அறிக்கையிடுகிறார். பாருங்க, ஒரு தனி மனிதனாக இருந்து ஒட்டுமொத்த நாட்டையே ஆண்டோடைய கண்ட்ரோலை கொண்டு வரார். காரணம் அந்த ஐக்கியம். இதை கேட்குற நம்ம அந்த விதமாக நடக்கும்போது எல்லாமே தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர நம்மளால் முடியும். மூன்றாவதாக அந்த ஆவியோட ஐக்கியம் யார் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் பிலிப்பு என்ற மனிதனை பார்க்கலாம். இந்த பிலிப்பு யார், 12 சீடர்களில் ஒருவர். ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி சென்ற பிறகு பரிசுத்த ஆவியாக காத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த ஆவியார் இறங்கி எல்லாரும் நிரப்புறார். நிரப்பணம் முடித்தோடனே நிறைவு பெற்றவங்க அப்படியே உட்காரல, சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. அதில் ஒருவர் தான் பிலிப்பு. இதை வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் நெருக்கமாக ஆவியானவர்கிட்ட பழகுனாங்க. அப்படி ஐக்கியத்தில் ஆழமாக இருந்ததுனால ஆவியானுடைய சத்தத்தை பிலிப்பு கேட்க ஆரம்பித்தார். ஒரு முறை அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது வனாந்தரம் வழியே போகிறார். போகும்போது கந்தாகைங்கிற ஒரு மந்திரி நினைச்சாரு வராரு. அவரை நோக்கி சுவிசேஷத்தை சொல்லுங்கிறார். யார், ஆண்டவர் சொல்றாரு. ஆவியானவர் பேசுகிறார். பேசுகிறது ஆவியானவரா இல்லை வேறொரு ஆள் அப்படி எப்படி தெரியும்? அந்த பழக்கத்தை அப்படியே ஐக்கியத்தை அதிகமாக பண்ண ஆண்டோடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார். நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். இப்போ இன்னொருத்தர் ஃபோனில் பேசிகிட்டே இருக்காருன்னா முதல்ல தெரியாமல் இருக்கும், பழக பழக இன்னார் தான் பேசுகிறாருன்னு அடையாளம் தெரியும். அதே போல் ஆவியோட ஐக்கியத்தில் ஆழமாக இருக்க சத்தத்தை ஆவியோடைய சத்தத்தை கேட்க முடியல. சபைக்கு போகிறோம், ஊழியம் செய்கிறோம், நிறைய காரியம் பண்ணுறோம், ஆனால் தேவ சத்தம் கேட்க முடியல. அப்போது அந்த ஐக்கியத்தில் ஆழமாக இருக்கும்பொழுது சத்தம் கேட்க முடியும். ரெண்டாவதாக தேவ சித்தத்தை என்ன செய்தார், அறிந்து காஸ்பல் சொன்னார். அந்த ஆத்மாவை அதை முன்னாடி அப்போ சுவிசேஷத்தை எளிமையான முறையில் சொல்லக்கூடிய கிருபை பெற்றார். காரணம் அந்த ஆவியோட ஐக்கியம். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நாம் உறுதியாக முழுமையாக நாம் நம்பி அந்த ஐக்கியத்தில் நாம் ஈடுபடுத்த வேண்டும். இதுதான் நிலையான உண்மையான ஐக்கியம். ஆகவே இதை கேட்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும் யாராலும் சரி, இந்த உலக ஐக்கியம் வீணான ஐக்கியம், மனுஷனுடைய ஐக்கியம் வீணான ஐக்கியங்களை புரிந்து நிலையான ஐக்கியமாகிய ஆவியோட ஐக்கியத்தில் நம்ம ஈடுபடுத்துவோம். யோசேப்பு போல, தானியேலை போல, பிலிப்பை போல ஈடுபடுத்துவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை தேசத்தில் செய்வாராக. தொடர்ந்து இந்த ஐக்கியத்தில் நீங்கள் வளர்ந்து பெறுவோம். ஐக்கியத்தில் நிலைத்து நின்று தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செயல்படவும் வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களுடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமாம்.